செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா. பாதி மதி கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி அச்சுதம் அரிக்கும் சிவனுக்கும் அரிகரபுத்திரனாகவே வந்து உதித்த தருமஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார்.
படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். இறைவனாகிய சிவபெருமான் இப்படியாகவே படைத்த உலகத்திலே இதற்கெல்லாம் முக்கியமாகவே உலகத்தை படைத்தார். எந்த உலகம் எல்லாம் அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அதலை என்று சொன்னால் ஆகாய உலகம். அதுவே தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த மத்திவலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா அப்படின்னா நாமலுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதாம். நமக்கு ஒரு உலகம் இருக்கு. சித்தி டிவி என்னாச்சு கடப்பாறையும் ஒரு புகாசம் எடுத்து வரோம். அந்த பாதாள உலகத்தை கண்டுபிடிக்காம போக கூடாது. அவ கீழே உலகம் இருக்குன்னு சொல்லிட்டா. நம்ம 2 சேர்ந்து நம்ம 2 எப்படியாப்பட்டாளு? நீங்க ரொம்ப நல்ல ஆளு. மம்பட்டியை தூக்கவும் வெட்ட முடியாது. கடப்பாறை தூக்கி குத்துகிறா நீரு. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே அசுர அரங்கர் குலத்துக்கெல்லாம் தலைவனாக ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியால் பெண்கொடியாலும் 2 பேர்களும் தவமிருந்த பெற்றெடுத்த திருமகன். அவன் பெயருதான் வல்லரக்கராட்சுதன். அவனுக்கு 16 வயதிலே நாட்டை பட்டத்தை சூட்டி அம்மான் மகளாகிய பவளக்கன்னியை என்னும் பெண்ணை மனம் முடித்து நாட்டையே அரசு பரிகாரங்களை செய்து வருகிறார். வல்லரக்கராட்சுதன் உடனே மந்திரி அழைத்தார். அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசனாக இருக்கும் போது மக்கள் இதுவரைக்கும் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, படிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏன் என்றும் கேட்கவில்லை. அப்பா, எனக்கு கப்பம் கொடுக்கல, யாருமே காணிக்கை செலுத்தவில்லை. அதனால நான் இப்பவே போய் அவனிக்கடை 56 தேசத்துக்கும் சென்று பகுதி பணம் வேணும்னு நீ போய் பறைகோசி
அடிச்சிட்டு வா. நான் பரயோசை அடிக்க ஐயா அப்படின்ன உடனே சரி ஆட்டும் என்று சம்மதித்து மந்திரிமார்கள் சம்மதித்து அவனி கடை 56 தேசத்துக்கும் சென்று ஆமையா மந்திரியானவன் அடித்தான் பறை ஓசை அடிக்கின்றான் அவன் பறை ஓசை அடித்த போது என்னாச்சு பாதாள உலகத்து அரசர்கள் பார்த்தார்கள். பரயோசை சத்தத்தை கேட்டு அதாவது பாதாள உலகத்தில் உள்ள அரசரெல்லாம் எழுந்து ஓடி வருகிறார். அடே மந்திரி என்ன பண்ணா எங்க வந்து யாருகிட்ட பகுதி பண வேணும்னு கேக்கிய நாட்டுடைய நிலைமை அறிந்தியாப்பா. நாட்டிலே பஞ்சம் வந்த நாளையிலிருந்து நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிள்ளை குட்டிய பூரா ஏக காத்தடிக்கு ஏக புழுதி அள்ளி கொண்டாந்து தட்டுதப்பா. அப்படி இருக்கும் போது எங்களால எப்படி பகுதி பணம் கொடுக்க முடியும்? அவன் நாடு விளையட்டும், நல்ல மழை பொழியட்டும், பூமி விளையட்டும், பொண்ணு மழை பொழியட்டும், சீமை விளையட்டும், சிறுசம்பா நெல்லு விளையட்டும், விளைந்த பிறகு உங்களுக்கு சேர வேண்டிய கிஸ்தி பணத்தை தாரமண்ணா கொடுக்கமுன்னா அப்படின்னு உடனே சரி. அப்ப மந்திரி சொன்னா எப்படி எங்கள் மன்னனாகிய வல்லரக்கன் உங்களை பகுதி பணம் தரும்படியாக எங்களை அனுப்பி வைத்தார்னா. ஆமா ஏய் மந்திரி என்ன பண்ணா இவ்வளவு தூரம் சொல்லியும் பகுதி பணம் வேணும்னு நிக்கிய அதான் உனக்கு கொஞ்சமா கூறுவாடு இருக்கா மவனே மகனே பகுதி பணம் வேணும்னு சொன்னா அப்படின்னு நான் சொல்லுவதை போய் அப்படியே நீ அவங்கிட்ட போய் சொல்லு. அப்படி நீ நின்னு வையி சேட்டெலும்ப ஒடிச்சு போடுவோம் பாத்துக்கோ. அதுக்கு மேல் பேசணும்னு வையி கையில இருக்கு பாத்தியா என்னது வேரம்பு. ஆமா வேரம்புக்கு சப்பு சப்பு சப்புன்னு போட்டு ஒண்ணு வெளுத்துருவோம் பாத்துக்கோ. நீ தான் 12 வருஷம் கஞ்சி குடிக்காம இப்ப ஆகட்டுமா பரவசி ஆகட்டுமான்னு கிடைக்கே நீ எங்க அடிக்க? நாங்க பசியோட பசியா இருந்தாலும் எங்களுடைய வவுத்தரிச்சதுனால சரி நாடு செழிக்கல, எங்க பிள்ளைகள் எல்லாம் விலை கொடுத்து நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா அதாவது தவிடு கிடைச்சாலும் கிடைக்கும், தங்கம் கிடையாத பஞ்சம். தங்கம் கிடைச்சாலும் கிடைக்கும், தவிடு கிடையாத பஞ்சம். கஞ்சி குடிக்காம உடுப்பை கீழே கொண்டு வந்து குண்டா சட்டியில போட்டு கடைஞ்சி பிள்ளைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா தவிட கருப்பட்டியை போட்டு பிணைஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ வந்து பகுதி பணம் கைக்கப்பா. அப்படியே உனக்கு பகுதி பணம் வேணுமானால் வேண்டுமானால் நான் சொல்லுவதை போய் அவனிடத்திலே சொல்லு. எப்படி ஐயா பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய உங்க அரக்கனுக்கு நெஞ்சிலே துணிவு இருந்ததையானா அவனை யுத்தத்துக்கு
வல்லரக்கனுக்கு வர சொல்லு. சண்டையிலே செவித்து அவன் பகுதி பணத்தை வாங்கிட்டு போட்டும். பார்த்தா மந்திரி அரக்கம் பக்கம் போனா பகுதி பணத்தை வாங்கிட்டு வான்னு மறுபடி இங்க அனுப்புவான். இந்த அரசர்கள் பக்கம் வந்தோமானா பகுதி பணம் இல்லைன்னு இவங்க நம்மள அடிப்பாங்க. அதனால அவனை இவனு நம்ம ஏன் அலையணும்? இந்த அரக்கனை முதலாவது நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு அனுப்பணும். அதனால இந்த அரக்கனை சொல்லக்கூடிய விதமா சொல்லி இவனை வனத்துக்கு அனுப்பி வைக்க வேணும் என்று மந்திரியானவன் அரண்மனைக்கு ஓடோடி வருகின்றான். வாருமையா வல்லரே, வாருமையா வல்லரே, நீங்க வார்த்தை ஒன்று சொல்லுங்க. மன்னவுங்க மன்னரக்கனே பகுதி தரமாட்டோம் என்று பணிகள் எல்லாம் சொன்னார். மன்னா வல்லரக்கா பகுதி பணம் கேட்டு போனதுக்கு உங்க மன்ன அரக்கனுக்கு பகுதி கொடுக்க மாட்டோம், மடிந்து நடக்க மாட்டோம், இருசால் கொடுக்க மாட்டோம், ஏனென்று கேட்க மாட்டோம். அதை மீறி வேணும்னா படையெடுத்து வர சொன்னாங்க. சண்டை கொடி நாட்டணுமா சண்டைக்கு போனோமா? ஏய் மந்திரி, என்னைய பார்த்து ஒருவன் சண்டைக்கு வர சொன்னான்னா அப்ப படைய புறம் திரட்டுடா, நம்ம சண்டைக்கு போவோம். ஆனப்பட, குதிரைப்பட, ஒட்டகப்பட. மன்னா நீங்க சொல்லக்கூடிய படையெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப பலமா இருந்துச்சு. இப்ப இருக்க படைய புறா இத்து போய் கிடக்கு. அதனால வந்த பஞ்சத்தினால படைகள் எல்லாம் இத்து போய் கிடக்கு. இனிமே இந்த படையை வச்சு நமக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. அதனால நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சண்டைக்கு போகணுமானா சைனிகள் கிடையாது, யுத்தத்திற்கு போகணுமானால் யுத்தப்படை கிடையாது, மல்லுக்கு போனாலும் மல்லுப்படை கிடையாது மன்னவா. அதனால் ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை என்கிற ஆயுதம் தான். அதனாலே நீங்கள் சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து எட்டாத மலையிலே எமயகிரி பருவதத்திலே ஆருடைய வனத்திலே அடர்ந்தவனம் சோலையிலே அந்த ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு நீங்கள் அரும் பெரும் தவங்களை செய்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்தவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த தூண்டுவாமுனி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா அப்படின்னு மந்திரி சொன்ன உடனே ஆட்டும் என்று சம்மதித்து அந்த வல்லரக்கனானவன் எப்படி தவம் இருக்க வருகிறான்? தலைய மொட்டதான அடித்தான், தலைய மொட்டதான அடித்தான், சன்னியாசி போல் கோலம் கொண்டான், அவன் காவி உடைய புத்திராட்ச மாலை போட்டான், கம்பம் அதை தோளில் வைத்து தோளில் வைத்து காட்டுக்கு வாரானே, அரட்டு காட்டுக்கு வாரானே. அவன் செங்கோலை தான் விடு, அரக்க சிம்மாசனம் தானவன், செங்கோல் பிடித்து சிம்மாசனம் அமர்ந்த வல்லரக்கன் ஆண்டவன் சிவனை எண்ணி தவம் இருக்க வேணும் என்று தலையை மொட்டையடித்தான், நெற்றியிலே திருநீச்சு பட்டையடித்து மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்து காவி உடை அணிந்தான், கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்தான், 1000 மூலம் கம்பத்தை தன் தோளியை சுமந்து கொண்டு ஆருணிய வனத்திற்கே வருகிறான். அந்த வல்லரக்க ராட்சுதன் வருகின்றான். அவன் நாடு விட்டு நகரம் விட்டு 6 சுனைகளைத்து எட்டாத மலையிலே எமயகிரி பர்வதத்திலே வந்து ஆலமரத்தடியிலே தவ பொருளை இறக்கி வைத்தான். தவ பொருளை இறக்கி வைத்த வல்லரக்கன் சிவபெருமானை எண்ணியே நாம்
நாள் தவம் இருக்க வந்திருக்கிறோம் அல்லவா? சிவனுக்கு ஏத்த ஒரு சிவன் பானை பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்லி காட்டிலே 3 கல்லை பிறக்கி அதையே ஒரு அடுப்பாகவே கூட்டி பொங்கலிட்டு வருகிறான் இந்த வல்லரக்கல். அரக்கனானவன் அப்படி பொங்கலிட்டு வரும்போது பொங்கல் பொங்கி வரக்கூடிய நேரத்துல இந்த பானை 2ஆ வெடிச்சு போச்சு. என்ன இப்படி போச்சு? பானை 2ஆ வெடிக்க இது ஆகாத சகுனம்னு நினைச்சு பார்த்தானா வெங்கல பானை தூக்கி வைக்க வேண்டியானே. வெங்கல பானை கொண்டு வரல. வெங்கல பானையில் பொங்கல் இட்டால் அந்த காலத்துல சாமிக்கு பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க. மண்பானையில தான் பொங்கல் வைப்பாங்க. அந்த காலம் வெங்கல பானை கிடையாது, ஈய பாத்திரம் கிடையாது, சிறுவர் பாத்திரம் கிடையாது, அதனால மண்பானை வச்சாங்க. அதாவது ஒரு வகையிடத்துக்கு ஒரு வகையிடம் ஒரு ஆலயங்களில் ஒரு புது புது பீடங்கள் போடுவார்கள். ஒரு வருஷத்துல அப்ப கோயில்கள் இப்படி பிரமாதமா கட்டடம் கிடையாது. ஏகமா இருக்கும். சரி, வருஷம் மழை பெய்யக்கூடிய மழைகள்ல அந்த பீடமானது கரைந்து போகும். அப்படியே கரைஞ்சு போய் நிற்கும். அப்ப புதிதாக பீடம் போட்டால் அந்த தெய்வமானது சச்சுருவா வந்து நிக்குமா? நேரே நின்று பேசியிருக்கு உருவம் இல்லாம. அதே மாதிரி சரி மண்பானையில் பொங்கல் இட்டாதான் பொங்கல் வந்து பலிதமாகுமா? இப்ப மட்டும் ஏன் பீடம் போட மாட்டேங்க? என்ன காரணம்? பீடம் போடாம வேண்டுமானால் அந்த ஆண்டவனுடைய தெய்வ சக்தினால அவர்களுக்கு தகுந்த செல்வாக்க கொடுத்திருக்காங்க. அதனால வந்து அந்தந்த கோவில்கள்ல பெரிய பெரிய மண்டபங்கள் இந்த பெரிய கொட்டகைகள் போட போய் நனையருக்கு சான்ஸ் கிடையாது. அதனால பீடம் புதுசா மண் சாந்தை குலைத்து பீடம் போட்டாங்க. பூராமே சுடுசெங்கலை வச்சு பீடத்தை கட்டி வச்சுட்டா நனையாது. நனையாம கரையாம இருக்கணும்னு மண்டபம் போட்டு வச்சுட்டாங்க. அதனால புதுசா பீடம் போட வேண்டாம். கண்டிப்பா போடணும். அதனாலே இந்த அரக்கனானவன் பொங்கலிட்டு வரும்போது பானை 2ஆகவே வெடித்து விட்டது. அரக்கனவன் புத்திக்கு தக்கவாறு எண்ணுகிறான். இது வேகாத பானைதான், வேகாத பானைதான், இது வேகாரோட குச்சம்தான். பானை வெடித்திட்டாலும் குச்சமே. அவன் தேங்காய உடைக்கான் தேங்காய் கண்ணோட சில்லு சில்லா செதறி ஓடுது. சில்லு சில்லா செதறி ஓடுன உடனே இந்த அரக்கனானவே அப்பமாவது இந்த தேங்காய் இப்படி செதறி ஓடுது, இது ஆகாதுன்னு நினைச்சு பார்த்தானா? இல்ல. அப்ப நினைக்கா தேரோடு தேங்காய் இது தென்னை மர வாக்கு நம்ம குத்தமே இல்ல, அதனால குத்தம் கிடையாது. கற்பூரத்தை ஏற்றி நான் காட்சி வந்து அணைத்தது. இது நம்ம குத்தம் கிடையாது, இது காத்தவராய குத்தம், அந்த வாயு குத்தம். அதனால இந்த வாயு பகவானுடைய குற்றமாகிவிட்டது. இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய பூசை வந்து இந்த சிவபெருமானுக்கு கொடுத்து வைக்கல. அவருக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கு. அப்படி இருக்க போய் தான் பானம் அவருக்கு அவன் சூட வந்து அமையுது அப்படின்னு இவன் நினைக்கான். அப்ப இப்படி எண்ணிய வல்லரக்கன் சிவனை எண்ணிய தவம் இருக்க வேண்டும் என்று தவச்சாலை அலங்காரம் செய்கின்றான். அவை சாந்தி கொண்டு மெல்ல தரைமணி சாந்தி கொண்டு தரைமணி சண்டை நேர்த்தான் அவன் சண்டை
தன்னுடைய வலது கால் பெருவிரலை ஊன்றி நாசி அடக்கி ஊசித்தவங்களை செய்து வருகிறான் அல்லவா? செய்து வருகிறான். அவன் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. எப்படி ஐயா? 12 வருட காலங்களாக அவன் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடமா பகவானை எதிர்பார்த்தான். எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவன் இந்த வருஷம் வருவாரு, இல்லைன்னா அடுத்த வருஷம் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து இறைவனாகிய சிவபெருமான் வரவே இல்லை. ஆண்டவன் வராமல் இருந்த போது அவன் இறைவனை எண்ணியே அழகு புலம்புகின்றான். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவான்